Hello dear children, all are welcome to our 4th standard mathematics online class. Today class we are also discuss about estimating product. So product என்னமா number multiply பண்ணி வரக்கூடிய answer தான் நம்ம என்ன சொல்லுவோம் product ன்னு சொல்லுவோம். What is mean by estimating? Estimating means it is an approximation value or close to the nearest exact answer. Very good. அதான் வந்து என்னது estimation. Already we are also studying in our first chapter, right? Okay, நம்ம first chapterல பார்த்திருக்கோம் estimation to nearest 10 100,000 பார்த்திருக்கோம் இல்லையா? அதே தான் இங்கே என்ன அப்படின்னா so estimating product means just you can estimate multiplier and multiplicand to nearest 10 or 100 or 1000. Okay, so multiplicand multiplier ரெண்டையுமே நீங்கள் என்ன செய்யணும் ஒன்று நியரஸ்ட் 10 ஆகவோ அது நியரஸ்ட் 100 ஆகவோ நியரஸ்ட் 1000 ஆகவோ கன்வெர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அந்த ஆன்சர் தான் வந்து என்னமா எஸ்டிமேட்டிங் ப்ராடக்ட். அந்த ஆன்சர் தான் வந்து என்னது எஸ்டிமேட்டிங் ப்ராடக்ட். Okay, so listen. So first all of you put your date in your left margin and write the heading estimated product. Okay, next to estimate a product we round off the multiplier and the multiplicand to the nearest 10, 100 or 1000 whichever is more convenient. Then multiply the rounded number to get the estimated product. So estimating product means to estimate a product. ஒரு நம்பர் ரெண்டு நம்பரை நம்ம என்ன செய்யணும் எஸ்டிமேட் பண்ணோம் அப்படின்னா we round off the multiplier and the multiplicand. இது ரெண்டையும் round off பண்ணணும் multiplier and multiplicand to the nearest 10, 100 or 1000. So nearest 10 ஆகும் nearest 1000 ஆகும் nearest 100 ஆகும் நம்மளுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து whichever is more convenient. உங்களுடைய convenient means which means இப்போ சப்போஸ் இப்போ ரெண்டுமே என்ன இருக்குது 2 digit நம்பராக இருந்தால் நம்ம 10ஆக மாற்றிக்கலாம். 3 digit நம்பர்னால் என்ன செய்யணும் round off nearest 100. 3 digit value means round off nearest 1000ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு and then multiply the rounded number to rounded numbers. ஸோ அந்த நீங்கள் ரவுண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா மல்டிப்ளையர் மல்டிப்ளிகண்ட் அதை என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணி டு கெட் த எஸ்டிமேட்டட் ப்ராடக்ட். நமக்கு என்ன செய்யணுமா ஆன்சரை எஸ்டிமேட் பண்ணணும். ஓகேவா ரெண்டு நம்பரையும் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சருக்கு தான் வந்து என்னமா எஸ்டிமேட்டட் ப்ராடக்ட். ஓகே இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1 எஸ்டிமேட் த ப்ராடக்ட் 38 and 44. ஸோ இதில் 38 44ங்கிறது என்ன 2 டிஜிட் நம்பர் ரெண்டுமே என்ன இருக்குமா 2 டிஜிட் நம்பராக இருக்குது. அப்போ எஸ்டிமேட்டிங் ப்ராடக்ட்னா ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் ரெண்டு டிஜிட்டும் என்ன டிஜிட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். 3 டிஜிட்டாக இருக்கா 2 டிஜிட்டாக இருக்கா இல்லை 4 டிஜிட்டில் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே நமக்கு இங்கே 2 டிஜிட் இருக்குது. அப்போ 2 டிஜிட்டாக நம்ம என்ன செய்யலாம் ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் 10ஆக கன்வெர்ட் பண்ணலாம். ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் 10. அப்போ மல்டிப்ளையர் அண்ட் மல்டிப்ளிகண்ட் ரெண்டு நம்பரையும் நீங்கள் என்ன செய்யணும் ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் 10ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யூ கேன் மல்டிப்ளை those two numbers. அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன செய்யணுமா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பாருங்கள் 38 மல்டிப்ளை பை 44ஆல் நம்ம என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 38 இஸ் த 2 டிஜிட் நம்பர். நான் இதை என்ன செய்கிறேன் ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் 10ஆக நம்ம ரவுண்ட் அப் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் 10ஆக நம்ம என்ன செய்வோம் ஃபஸ்ட்டு எந்த பிளேஸை செக் பண்ணணும் ஒன்ஸ் பிளேஸை செக் பண்ணணும். இங்கே ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 8 இருக்குது. அப்போ ரூல் நம்பர் 1 என்ன நியரஸ்ட் ரவுண்டாக கன்வெர்ட் பண்ணால் செக் வெதர் 1 டிஜிட் பிளேஸஸ் கிரேட்டர் தென் 5 ஆர் லெஸ் தென் 5. அப்போ 1 பிளேஸ் வந்து கிரேட்டராக லெஸ்ஸாக இருக்கா கிரேட்டராக இருக்குது 5ஓட கிரேட்டராக இருக்கா லெஸ்ஸாக இருக்குமா கிரேட்டராக தான் இருக்குது. அப்போ கிரேட்டராக இருந்தால் என்ன செய்யணும் டென்ஸ் பிளேஸ் வேல்யூ கூட ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்ஸ் பிளேஸ் இருக்க பிளேஸில் நீங்கள் என்ன போடணும் புட் யுவர் வேல்யூ 0 புட் 0 என்ன பண்ணணுமா 0 பண்ணும். அப்போ பாருங்கள் நான் 3 கூட ஒன்று ஆட் பண்ணுறேன் 4 ஒன்ஸ் பிளேஸில் என்ன வரணும் 0. ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது 44. ஸோ உங்கள் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 4 இருக்குது டென்ஸ் பிளேஸ் ஆல்வேஸ் 4. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய 4 5ஓட கிரேட்டராக இருக்குமா லெஸ்ஸனாக இருக்குமா வெரி குட் லெஸ்ஸனாக தான் இருக்கும். அப்போ லெஸ்ஸனாக இருந்தால் என்ன ரூலு நம்ம இங்கே என்ன இருக்கோ டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணணும். அதர்வைஸ் ஒன்ஸ் பிளேஸில் நீங்கள் என்ன பண்ணணும் புட் த வேல்யூ 0வை நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சாச்சு நியரஸ்ட் ரவுண்டட் வேல்யூவாக கொண்டு வந்தாச்சு. ஓகேவா நெக்ஸ்ட் யூ கேன் ப்ராடக்ட் these two numbers multiply these two numbers. இப்போ 0 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து என்னமா 0. இன் மல்டிப்ளை all of you go to multiply ரைட் சைட் டு லெஃப்ட் சைட். ரைட்லேருந்து எங்கே வரணும் லெஃப்ட் சைட் போகணும். ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒன்ஸ் பிளேஸ் வச்சு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 × 0 0 0 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் ஆல்வேஸ்
0. Okay, next you can multiply 4 into 0. Answer எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? டென்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூ கேன் ரைட் த ஆன்சர் டென்ஸ் பிளேஸ்ங்க அது. ஓகே, நெக்ஸ்ட் 4 into 4. 4 4s are 16. 4 4s are 16. Next you can add these two numbers. 0 0 கூட 0 ஆட் பண்ணால் என்ன வருமா? 0. இங்கே நோ நம்பர். ஸோ அப்போ அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வருதுமா? ஆன்சர் 1600. அப்போ எஸ்டிமேட்டிங் ப்ராடக்ட் வந்து என்ன வருது? 1600. ஓகே, 1600. நமக்கு எஸ்டிமேட் ப்ராடக்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொன்ன? எஸ்டிமேட்டட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 1600. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்கள் ஆக்சுவல் வேல்யூவும் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு அது நியரஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாமா? ஸோ பாருங்கள், இங்கே என்ன இருக்குமா? 38 இங்கே மல்டிப்ளை பை 44. 38 மல்டிப்ளை பை 44. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? 4 கொண்டு இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 8s are. இப்போ 4 கூட 8 மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? 32. 4 8s are 32. இங்கே என்ன வரணும்? 2 வரும். ஒன்ஸ் பிளேஸில் இருக்க வேல்யூ தானே வரணும். ஓகே, அதர்வைஸ் 3s ஆல்சோ கோஸ் டு கேரி. நெக்ஸ்ட் 4 3s are 12. 12 கூட இந்த 3 ஆட் பண்ணுங்கள், என்ன வருமா? 4 3s are 12 ப்ளஸ் கேரி வேல்யூ 3. 4 3s are 12, கேரி வேல்யூ இருக்குது 3. அப்போ 12 கூட 3 ஆட் பண்ணால் என்ன வருமா? 15. 15ல் நீங்கள் இங்கே என்ன வரணும்? 5. 1 எங்கே வரணும்? கேரியில், சாரி இங்கே நோ நம்பர். அப்போ அந்த 15 அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூ கேன் மல்டிப்ளை 4 into 8. அப்போ 4 8s are 32. இங்கே 32ல் என்ன வரணுமா? 2. 2 எங்கே வரணும்? டென்ஸ் பிளேஸ்க்கு நேராக வரணும். 3 கேரியில் இருக்குது. நெக்ஸ்ட் யூ கேன் மல்டிப்ளை 4 into 3. அப்போ 4 3s are 12. Carry value 3. So 12 plus 3 equal to 15. So next you can write 15. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இங்கே என்ன வருமா? 2. 5 கூட 2 ஆட் பண்ணால் என்ன வரும்? 7. 1 கூட 5 ஆட் பண்ணுங்கள், 6. இங்கே என்ன வருது? 1. ஓகே, 1672. 1672. இது வந்து என்னது? ஆக்சுவல் ப்ராடக்ட்டு. இது வந்து என்னமா? எஸ்டிமேட்டிங் ப்ராடக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாரும் எழுதுங்க. ஆக்சுவல் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஆக்சுவல் ப்ராடக்டில் என்ன ஆன்சர் வந்து? 1672. நெக்ஸ்ட் யூ கேன் ரைட் எஸ்டிமேட்டட் ப்ராடக்ட். இப்போ எஸ்டிமேட் ப்ராடக்ட் வந்து என்னது? நம்ம எஸ்டிமேட் பண்ணி நம்ம ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? அது வந்து என்னமா? எஸ்டிமேட்டிங் ப்ராடக்ட். ஓகே, ஸோ லிசன். ஸோ ஃபஸ்ட் ரெண்டுமே 2 டிஜிட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? நியரஸ்ட் 10 ஆனது 100ஆக நியரஸ்ட் 10ஆக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து ஒரு நம்பர் என்ன இருக்கும்? 3 டிஜிட்டில் இருக்குது. ரெண்டுமே 3 டிஜிட்டாக அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நியரஸ்ட் 100ஆக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுமா? மல்டிப்ளை பண்ணி ஆக்சுவல் ப்ராடக்ட் என்ன, எஸ்டிமேட் ப்ராடக்ட் என்னன்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2. எஸ்டிமேட் த ப்ராடக்ட் 560 and 393 to the nearest tens and 100. இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் என்ன செய்யணுமா? ஃபஸ்ட்டு நியரஸ்ட் 10ஆக சேஞ்ச் பண்ணி அதோட ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் 100ஆக சேஞ்ச் பண்ணி அதோட ப்ராடக்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன்றுமா இங்கே இ இல்லை, இ சேர். ஓகே, பாருங்கள் சொல்யூஷன். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? நியரஸ்ட் 10ஆக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, நியரஸ்ட் 10. ஸோ நியரஸ்ட் 10ஆக என்ன செய்யணும்? கன்வெர்ட் பண்ணி அதோட ப்ராடக்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கம்மா? 516 மல்டிப்ளை பை 393. ஸோ உங்களுக்கு மல்டிப்ளையில் இருக்கும்போதே எங்களால் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நியரஸ்ட் 10ஆக ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து என்ன அப்படின்னா கஷ்டமாக இருந்ததுன்னா அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க? இங்கே நியரஸ்ட் 10ஆக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் நம்பர் வந்து என்னமோ 516. ஸோ நியரஸ்ட் 10 அப்படின்னா என்ன செய்யணும்? இது வந்து என்ன? ஒன்ஸ், டென்ஸ், 100. எந்த பிளேஸ் செக் பண்ணணும்? ஒன்ஸ் பிளேஸ் செக் பண்ணணும். இங்கே என்ன இருக்குமோ? 6 இருக்குது. அப்போ 5 விட கிரேட்டராக இருந்ததுன்னா என்ன செய்யணும்? 100 பிளேஸும் ஒன்றும் செய்யணும்னா சேம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. டென்ஸ் பிளேஸ் கூட என்ன செய்யணும்? 1 ஆட் பண்ணணும். இப்போ 1 கூட 1 ஆட் பண்ணால் என்ன வருமா? 2. அதர்வைஸ் ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ என்ன வரணும்? 0. ஓகே, நெக்ஸ்ட் 393.
ஸோ இது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் என்ன பண்ணணுமா 100 பிளேஸில் இருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன்ஸ் பிளேஸை செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குங்க 3 இருக்குது. 3ங்கிறது 5ஐ விட லெஸ் தெனா கிரேட்டரா? 3 5ஓட லெஸ்ஸாக கிரேட்டராமா? லெஸ் தென் தான். அப்போ லெஸ் தெனாக இருந்தால் என்ன செய்யணும்? இங்கே டென்ஸ் பிளேஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவை நோட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் என்ன செய்யணும்? புட் த வேல்யூ 0. ஒன்ஸ் பிளேஸுக்கு என்ன பண்ணணுமா? 0 வேல்யூ போடணும். ஓகே, நெக்ஸ்ட் யூ கேன் மல்டிப்ளை 520 and 390. இப்போ ரவுண்ட் ஆஃப் நியர்ஸ்ட் 10 ரவுண்ட் ஆஃப் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மல்டிப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் 520 மல்டிப்ளை பை 390. Okay, so listen. So in multiplication 3 digit நம்பராக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? ரைட்டில் இருந்தால் லெஃப்ட்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் வச்சு ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்டில் இருக்கக்கூடிய நம்பர் வச்சு ஹோலாக மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? 100 பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் வச்சு ஹோலாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 0 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? 0. அப்போ 0 × 0 0, 0 × 2 0, next 0 × 5 0. Next you can multiply 9 × 0. 9 கூட 0 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன தான் வரும்? 0 தான் வரும். அப்போ எங்கேருந்து 9 எந்த பிளேஸில் இருக்குது? டென்ஸ் பிளேஸ். உங்கள் ஆன்சர் எங்கேருந்து வரணும்? டென்ஸ் பிளேஸில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ 9 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 9 2s are 18. இப்போ 18ல் இங்கே என்ன வரணுமா? 8 வரணும். 1 is always goes to carry. Next you can multiply 9 × 5. இப்போ 9 5s are 45. 9 5s are 45 plus carry value 1. So 45 plus 1 which is equal to 46. You can write 46. Next you can multiply 3 × 0. 3 0 0. 3 எந்த பிளேஸில் இருக்குது? 100 பிளேஸ். அப்போ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், இது ஒன்ஸ் டென்ஸ் 100. அப்போ 100 பிளேஸ் இங்கே இருக்குது. ஆன்சர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? 100 பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் யூ கேன் மல்டிப்ளை 3 × 2. இப்போ 3 2s are 6. 3 2s are 6. Next you can multiply 3 × 5. 3 5s are 15. You can write the answer 15. Okay, இல்லை எந்த கேரி வேல்யூ இல்லை. நெக்ஸ்ட் யூ கேன் ஆட் திஸ் 3 நம்பர். இங்கே என்ன வருமா? 0. 0 + 0 0. 0 கூட 8 ஆட் பண்ணால் என்ன வரும்? 8. 8 + 0 8. நெக்ஸ்ட் யூ கேன் ஆட் 6 + 6 12. 12 இங்கே என்ன வரணும்? 2 வரணும். 1 is always goes to carry. 1 + 4 5. 5 + 5 10. 10க்கு இங்கே என்ன வருமா? 0. Otherwise 1 is always goes to carry. Next you can add 1 + 1. 1 + 1 equal to 2. So nearest 10 convert பண்ணும்போது estimating productல என்ன ஆன்சர் வருதுமா? Very good. 2,02,800. 2,02,800. Next all of you write the answer. Estimating product equal to 2,02,800. ஓகே, இப்போ நம்ம நியரஸ்ட் 10 கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நியரஸ்ட் 100 பார்க்கணும். பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து என்னம்மா? 100 நம்ம கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா? எஸ்டிமேட்டிங் 100. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னதுமா? 516. 516. இதை நம்ம என்ன செய்யணும்? நியரஸ்ட் 100 கன்வெர்ட் பண்ண போகணும். நியரஸ்ட் 100. ஸோ இது வந்து என்ன பண்ணிச்சுமா? ஒன்ஸ். இது வந்து என்னது? டென்ஸ். இது வந்து என்னம்மா? 100. 100 இருக்கணும் அப்படின்னா எந்த பிளேஸ் செக் பண்ணணும்? டென்ஸ் பிளேஸ் செக் பண்ணணும். டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 விட 1 வந்து 5ஓட கிரேட்டரா லெஸ்ஸனா? லெஸ் தென். அப்போ லெஸ்ஸனாக இருந்தால் ரூல் என்ன? 100 பிளேஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் புட் த வேல்யூ 0 in tens place and put the value 0 in ones place. Next, then next number is 393. So 393. ஸோ இங்கே எந்த பிளேஸ் செக் பண்ண? டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 9 இருக்குது. 9ங்கிறது 5ஓட என்னது? கிரேட்டர். அப்போ கிரேட்டராக இருந்தால் என்ன செய்யணும்? 100 பிளேஸ் கூட ஒன்று ஆட் பண்ணணும். 3 கூட ஒன்று ஆட் பண்ணால் என்ன வருமா? 4. என்ன வருமா? 4. அதர்வைஸ் புட் த வேல்யூ 0 in tens place, put the value 0 in ones place. Next you can multiply 500 into 400. நம்ம இதை ஈஸியாக ப்ராடக்ட் பண்ணலாம். ஞாபகம் இருக்கா? மல்டிப்ளை பை 100 பார்த்தா ஞாபகம் இருக்கா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஜீரோஸ் இருக்குது, இங்கேயும் ஜீரோஸ் இருக்குது. இது ரெண்டுமே என்ன இருக்குது? மல்டிபிள் ஆஃப் 100 இருக்குது. என்ன இருக்குமா? மல்டிபிள் ஆஃப் 100. அப்போ பாருங்கள், மல்டிபிள் ஆஃப் 100 இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்? நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
5 4 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 5 4s are 20. Very good. Next, how many zeros are there? இங்கே 2 zeros இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 2 zeros இருக்குது. So next you can put the value 4 zeros in. Okay, so listen, இங்கே இது வந்து என்ன இருக்குமா? மல்டிபிள் ஆஃப் 100 இருக்குது. ஸோ நம்ம போய் நின்று ப்ராடக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 0 0 0 0 0 0ன்னு ப்ராடக்ட் பண்ணுறதுக்குள்ள ஈஸியாக என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? மல்டிபிள் ஆஃப் 100 இருந்ததுன்னா நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 2 zeros. இங்கே என்ன இருக்குது? 2 zeros. இந்த 4 zeros நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆன்சருக்கு நெக்ஸ்ட்டு ரைட்டில் காப்பி பண்ணணும். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து என்னம்மா? ஆன்சர் 2 lakh. ஆன்சர் வந்து என்னம்மா? 2 lakh. ஓகே, next our cell practice sum. In cell practice 4e, first one பாருங்க, by rounding of each factor with more than 1 digit to the nearest 10, estimate the following product. ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்கூடிய ரெண்டு நம்பரில் பை ரவுண்டிங் ஆஃப் ஈச் ஃபேக்டர், ரெண்டு ஃபேக்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதை ரவுண்ட் பண்ணி வித் மோர் தென் 1 digit டு த நியரஸ்ட் 10 நம்ம என்ன செய்யணும்? 1 digit நியரஸ்ட் 10 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? எஸ்டிமேட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 47 மல்டிப்ளை பை 34. 47 மல்டிப்ளை பை 34. ஸோ இது நம்ம நியரஸ்ட் 10 கன்வெர்ட் பண்ணால் என்ன செய்யணுமா? எந்த பிளேஸை செக் பண்ணணும்? ஒன்ஸ் பிளேஸ் செக் பண்ணணும். இங்கே இது ஒன்ஸ் பிளேஸ், இது வந்து என்னது? டென்ஸ் பிளேஸ். ஸோ ஃபஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் த பிளேஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் யூ கேன் கன்வெர்ட் ரவுண்டட் வேல்யூ. ஓகே, ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குமா? 7 இருக்குது. 7 5 கிரேட்டரா லெஸ் தானா? கிரேட்டர் தானா? அப்போ கிரேட்டராக இருந்தால் என்ன செய்யணும்? டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூட டென்ஸ் பிளேஸில் இருக்க வேல்யூ கூட என்ன செய்யணும்? 1 ஆட் பண்ணணும். அப்போ 4 கூட 1 ஆட் பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வரும்? 5. அதர்வைஸ் ஒன்ஸ் பிளேஸில் என்ன வரணும்? 0. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 34 இருக்குது. அப்போ 34 நான் என்ன பண்ணணும்? 4ங்கிறது ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 4. இது வந்து என்னது? டென்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குமா? 4. 4 வந்து 5 கிரேட்டரா லெஸ் தானா? லெஸ் தென். அப்போ லெஸ் தெனாக இருந்தால் ரூல் என்ன? டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ, என்ன நம்பர் இருக்கோ இங்கே 10 digit பிளேஸில் அந்த நம்பரை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் பிளேஸில் என்ன பண்ணணும்? 0. நெக்ஸ்ட் யூ கேன் மல்டிப்ளை தீஸ் 2 numbers. இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுவும் ஈஸி தான். ரெண்டுமே என்ன இருக்குது? மல்டிபிள் ஆஃப் 10 இருக்குது இல்லையா? ஒன்று டேரெக்டாக இல்லை எங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா ப்ராடக்ட் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். அதர்வைஸ் மல்டிபிள் ஆஃப் 10 இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பர்ஸை மட்டும் செய்யணும்? மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக ஆன்சர் அது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 0 கூட 0 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்னம்மா? 0. 0 into 5 0. 3 into 0 0. Next multiply 3 into 5. 3 5s are 15. Next you can add these two numbers 0 0 5 1. Okay, next all of you write the answer. Estimating product equal to 12,500. ஓகே, நமக்கு எஸ்டிமேட்டட் ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவல் ப்ராடக்ட் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்கம்மா? எஸ்டிமேட்டட் ப்ராடக்ட். ஸோ நியர்ஸ்ட் 10 கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்னன்னு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டி. கொஸ்டின் நம்பர் டியில் என்ன இருக்குமா? 29 இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 9 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 29 என்ன செய்வோம்? நியரஸ்ட் 10 கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், இது வந்து என்னம்மா? ஒன்ஸ் டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ புட் யுவர் பிளேஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் யூ கேன் ரவுண்ட் அப். ஓகே, ஸோ ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 9 இருக்குது. 9 வந்து 5 கிரேட்டரா லெஸ் தானா? கிரேட்டர். அப்போ கிரேட்டராக இருந்தால் என்ன செய்யணும்? டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ கூட ஒன்று ஆட் பண்ணுங்கள். 2 கூட ஒன்று ஆட் பண்ணால் என்ன வருமா? 3. அதர்வைஸ் புட் த வேல்யூ 0 இன் ஒன்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் பிளேஸில் என்ன வரணும்? 0. செகண்ட் என்ன நம்பர் இருக்குது? 9 இருக்குது. ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம். 9 எந்த பிளேஸில் இருக்குது? ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. 9 வந்து 5 கிரேட்டரா லெஸ் தானா? கிரேட்டர். அப்போ நியரஸ்ட் 10 என்ன வரும்? 10. நியரஸ்ட் வந்து 10 என்னம்மா? 10 தான். என்ன மேடம் இங்கே டென்ஸ் பிளேஸில் இல்லை அப்படின்னா அங்கே 0 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 0 கூட ஒன்று ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 தான். அதர்வைஸ் ஒன்ஸ் பிளேஸ் என்ன வரும்? 0. அப்போ ஆன்சர் வந்து என்னம்மா? 10. நெக்ஸ்ட் யூ கேன் ப்ராடக்ட் மல்டிப்ளை 30 into 10. அப்போ 30 கூட 10 மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ஈஸி. ரெண்டுமே என்ன இருக்குது? நியரஸ்ட் 10 தான். அப்போ நியரஸ்ட் 10 இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? 3யும் 1யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 1s are 3. How many zeros? இங்கேயும் 1 zeros இருக்குது, இங்கேயும் 1 zeros இருக்குது. How many zeros? 2 zeros. Next you can write 2 zeros. So the estimating product is equal to 300. So estimated product equal to 300. Okay. Next
Question number 4. Sorry, question number 3. The cost of a trouser is rupees 654. Okay. If a shopkeeper sells 18 trousers. How many trousers? 18 trousers in a day. Estimate how much does he earn from the sale of these trousers. Next one, statement problem. So the cost a trouser is rupees 654. If a shopkeeper sells 18 trousers in a day, estimate how much does he earn from the sale of this trouser. So ஒரு ட்ரௌசரோட காஸ்ட் வந்து என்னமா 654. ஸோ ஒரு ஷாப்கீப்பர் எவ்வளோ ட்ரௌசர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு? 18 ட்ரௌசர் ஒரு பெர் டேக்கு அவர் சேல்ஸ் பண்ணார்னா என்ன கேட்டிருக்காங்க? எஸ்டிமேட் ஹவு மச் டஸ் ஹி earn from the sale of this trouser. ஓகே, ஸோ அந்த பெர் டேக்கு அவர் எவ்வளோ ட்ரௌசர் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு? 18 ட்ரௌசர். ஸோ இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? அந்த 18 ட்ரௌசர் அவர் சேல் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அந்த 18 ட்ரௌசரோட காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எதில் பண்ணணுமா? எஸ்டிமேட்டில் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, பாருங்கள் சொல்யூஷன். கொஷின் என்னமா இருக்குது இதில்? இந்த ஷாப்கீப்பர் வந்து 18 ட்ரௌசர் வந்து என்ன செஞ்சுருக்காரு? சேல்ஸ் பண்ணியிருக்காரு. நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 80 ட்ரௌசரோட அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? 18 ட்ரௌசர். ஸோ அந்த 18 ட்ரௌசரோட காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதை எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்டிமேஷன் ப்ராடக்டில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள் சொல்யூஷன். இப்போ நமக்கு கிவன் சொல்யூஷன் இதில் என்னெல்லாம் தெரியும்? ட்ரௌசர், ஒரு ட்ரௌசரோட காஸ்ட் என்னன்னு தெரியும். அது ஷாப்கீப்பர் சேல்ஸ் பண்ண ட்ரௌசரோட நம்பர்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் த காஸ்ட் ஆஃப் ஈச் ட்ரௌசர். ஈச் ட்ரௌசரோட காஸ்ட் என்னம்மா? 654. ஓகே, 654. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? வெரி குட். அவர் சேல்ஸ் பண்ணக்கூடிய 18 சேல்ஸ் பண்ண ட்ரௌசருடைய நம்பர்ஸ் என்னன்னு தெரியும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப், இப்போ நமக்கு என்ன வேணும்? 18 ட்ரௌசரோட காஸ்ட் தான் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ, அதை காஸ்ட் ஆஃப் 18 ட்ரௌசர் ஈக்குவல் டு 654 18ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ? 18 ட்ரௌசரோட டோட்டல் காஸ்ட் என்னன்னு தெரியும். ஓகே, இப்போ நமக்கு எதில் கேட்டிருக்காங்க? எஸ்டிமேட்டட் ப்ராடக்ட்டில் கேட்டதுனால, ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ எஸ்டிமேட் திஸ் 2 numbers. லிசன், இப்போ இது 3 டிஜிட்டில் இருக்குது, இது வந்து என்ன இருக்குமா? 2 டிஜிட்டில் இருக்குது. அப்போ ரெண்டையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, சேமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? நியரஸ்ட் 10ஆகவே ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, எதாவது சேஞ்ச் பண்ணிக்கோங்கம்மா? நியரஸ்ட் 10 மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது 2 டிஜிட், இது வந்து என்னமா 3 டிஜிட்டில் இருக்கிறதுனால ஜஸ்ட் யூ கேன் கன்வெர்ட் நியரஸ்ட் 10. ஓகே, இப்போ 654 இதை நியரஸ்ட் 10ஆக சேஞ்ச் பண்ணால் எந்த பிளேஸை செக் பண்ணும்? ஒன்ஸ் பிளேஸை செக் பண்ணும். இங்கே ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 வந்து 5 விட கிரேட்டரா லெஸ் தென். அப்போ லெஸ் தென்னாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஸோ அப்போ 100 பிளேஸில் என்ன இருக்கோ அதே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 10s பிளேஸில் இருக்க வேல்யூ வரணும். ஒன்ஸ் பிளேஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? 0 வரணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குமா? 18. ஸோ 18ல் ஃபஸ்ட்டு ஆல் ஆஃப் யூ புட் யுவர் பிளேஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் யூ கேன் ரவுண்ட் அப். ஓகே, ஸோ ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குமா? 8 இருக்குது. 8 வந்து 5 விட கிரேட்டரா லெஸ் தெனா? கிரேட்டர். அப்போ கிரேட்டராக இருந்தால் என்ன பண்ணணும்? 10s பிளேஸ் கூட ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும். அப்போ 1 + 1 என்ன வருமா? 2. Next you can put the value 0 in ones place. Okay, next you can multiply 650 and 20. 650 and 20.
இப்போ நெக்ஸ்ட் யூ கேன் மல்டிப்ளை 650. இப்போ ரவுண்ட் அப் பண்ண வேல்யூவை நம்ம என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். இன் மல்டிப்ளை 0 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும், 0. இப்போ ரவுண்ட் அப் வேல்யூவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, 650 மல்டிப்ளை பை 20. 20ல் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுமா, 0 வச்சு ஹோல் நம்பர் மல்டிப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் யூ கேன் மல்டிப்ளை 2 into 650. 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ 0 into 0 0, 0 into 5 0, 0 into 5 0. நெக்ஸ்ட் யூ கேன் மல்டிப்ளை 2 into 0. 2 கூட 0 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருமா, 0. 2 5s are 10. 10ல் இங்கே என்ன வரணும், 0. 1 is always goes to carry. Next 2 into 6, 2 6 are 12 plus carry value 1, 13. You can write 13. Next all of you add this two number 0 0 0, you know 3 and 1. Next all of you write the answer. The cost of 18 trouser equal to 13,000. So listen, நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ட்ரௌசரோட காசு என்னன்னு கொடுத்து கொஷின் என்ன கேட்டாங்க, 18 அவர் சேல்ஸ் பண்ணக்கூடிய ட்ரௌசரோட காசு என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் டோட்டலாக எவ்வளோ ட்ரௌசர் சேல்ஸ் பண்ணியிருந்தார், 18 ட்ரௌசர் சேல்ஸ் பண்ணியிருந்தார். ஓகேவா, அப்போ அந்த 18 ட்ரௌசரோட காசு வேணும்னா என்ன செய்யணும், 1 ட்ரௌசரோட காஸ்ட்டையும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருமா, டோட்டல் காஸ்ட் என்னன்னு கிடைக்கும். ஓகே.